பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிகவும் மேலான சிவ புண்ணியம் ஆகும். கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே சந்திர தரிசனத்தை பார்க்கலாம். வானத்தில் சில நொடிகளை காட்சி தரும் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார். எனவே இந்த வளர்ப்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். வளர்ப்பிறை சந்திரனை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். மக்களே, அமாவாசை அடுத்து வரும் நாட்களில் சந்திர பகவான் வளர்ப்பிறையாக தனது பயணத்தை துவங்குகிறார். துதியை நாளில் மாலையில் சந்திர தரிசனம் என்று அழைக்கிறார்கள். பிறை சந்திரனை பார்த்தால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது